வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC பேப்பர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பார்ப்போம். இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். சரிங்களா? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 ஸோ 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் 5 கொஸ்டின்ஸ், சேம் கண்டென்ட் தான். இல்லைனா ஆட் ஒன் அவுட் மெத்தட் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஒரு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பிசிடிஏ அது மாதிரிலாம் கேட்பாங்க. இது என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது அப்படின்றத யூஷுவல் மேனர். சரி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கன்ஜங்ஷன் இருக்கக்கூடாது, ப்ரொனவுன் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரோ ஆஃப் தி பேசேஜ், சரிங்களா, ஜென்ரல் இன்ட்ரோ மாதிரி இருக்கணும். அது எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து பேரிங் எது எதெல்லாம் வருதோ ஸோ பேர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க, த ஐரனி இஸ் தட் தி ஹம்பிளஸ்ட் ஸ்ட்ரெஸ் என்டர்பிரினர்ஸ் ஃபேஸ் த மோஸ்ட் ரெப்ரஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஐரனி இஸ் தட் ஏதோ ஒரு முரணா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் அதுக்கப்புறமா அதுக்கு முரணா சொல்ல முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இருக்க முடியாது. சரியா? ஸோ தே ஸ்பென் அப்படின்றது கிடையாது, கன்ஜங்ஷன் அண்டு கிடையாது. கேப்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, கேப்டன்ஸ் அப்படின்றது ஆரம்பிக்கலாம், பட் லெந்தியா இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, இது பிரீஃபா கொடுத்துருக்கு. சாரி, நம்மளுக்கு வந்துட்டு டீட்டெயிலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? Captains of industry have the money power to keep officials at bay, but have now. So ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்ட பிறகுதான் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இதுவும் ஜெனரல் இன்ட்ரோ கிடையாது. அப்படின்னு இந்தியாஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இஸ் தி எக்கானமி. எஸ், ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. எக்கானமி, பொருளாதாரம் தான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். Yes, so India's biggest political problem is the economy அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது decades of Nehruvian socialism have created a mindset in officials across the country that makes them see enterprise as evil. Okay, இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு கீவேர்ட்ஸ் எது இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பொலிட்டிக்கல், சாரி, இந்தியாஸ் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னவா இருக்கு, எக்கானமி அப்படின்றத சொல். ஸோ எக்கானமி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற எதனா ஒரு லைன் இருக்கான்னு பாருங்க, அது பேர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எக்கானமி அப்படின்றது என்ன, என்டர்பிரினர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கானமி பத்தி சொல்லல. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் என்டர்பிரினர் தான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு எக்கானமி பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்குள்ள என்டர்பிரினரை பத்தி தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இங்க பார்த்தோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் உள்ள வந்துட்டு என்டர்பிரினர் வரணும். ஸோ ஜென்ரல் இன்ட்ரோ எது, எக்கானமி, அது எடுத்தாச்சு. அடுத்தது and it cannot revive until there are drastic changes in the rules that govern economic activities. சரியா? ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு உள்ள வருது. சரி, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் சொல்லியாச்சு. அண்ட் இட் கேனாட் பி ரிவைவ். ஸோ அண்ட்ன்றது பேரலல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததும் வந்துட்டு அது ஒன்றும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் இட் கேனாட் ரிவைவ் அன்டில் தேர் ஆர் டிராஸ்டிக் சேஞ்சஸ். ஸோ கேனாட் ரிவைவ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேரலல் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ்ல சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பேரா எடுத்துக்கலாம். சி நெக்ஸ்ட் எதுவா, the irony is that. so entrepreneurs பத்தி சொல்லியிருக்காங்க. so the irony is that so conjunction அது வராது. captains decades of Nehruvian socialism, இத பார்க்கலாமே. decades of Nehruvian socialism has created a mindset in officials across the country that make them see enterprise as evil. so ஒரு enterprise என்றது ஒரு வந்துட்டு பெரிய போதகரமா
பார்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நேருவியன் சோசியலிசமில் அதாவது 10 வருஷமா ஸோ 10 இயர்ஸ் 10 இயர்ஸ் 10 டைம்ஸ் ஆஃப் இயர் அப்படின்றது டிகேட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஹவ் கிரியேட்டட் த மைண்ட் செட் இன் அஃபிஷியல்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதனோட பேர் ஆஸ் ஈவில். The irony is that no, so they spent. So இங்க பாத்தீங்கன்னா மைண்ட் செட் இன் officials across the country that makes them see enterprise as evil. So they are the officials. They spend their time crushing underfoot anyone who dares to become an entrepreneur. So அப்படின்றது இதனோட பேர் F and B. Yes. அடுத்தது the irony is that அதுக்கு முரணா சொல்ல வராங்க இப்பதான். The irony is that the humblest stress entrepreneurs face. So entrepreneur பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது so the irony is that the humblest stress entrepreneurs face the most repression because they cannot afford to pay the bribe needed to prevent municipal office from. Yes. So அது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? Confiscating their goods and destroying them. Yes. அடுத்தது A. ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு? So D தான். Captains of the industry have the money power. So captain of the industry have the money power to officials at bay, but have now started saying publicly that doing business in India has not been easy. So has not become easy அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க. எப்பவுமே நம்ம பேசேஜ் பார்க்குறப்போ ஜென்ரல் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜென்ரல் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பர்டிகுலரா எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அதனுடைய இன்ட்ரோ. சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரல் இன்ட்ரோ எடுத்துட்டு அதனோட பேர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்தியாஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எக்கானமி, அப்புறம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அதை ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டர்பிரினரை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ என்டர்பிரைஸ் ஆஸ் ஈவல் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூவா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்டர்பிரினர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பேரிங் ஸ்டேட்மெண்ட்டா வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றாங்க ஒரு முரண்பாடா சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துருக்காங்க ஏ. அண்ட் ஃபைனலி ஸோ இன்னொரு விஷயமா வந்து பேசேஜை அப்ரோச் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா ப்ரெசண்ட் அதை பத்தியும் சொல்லலாம். ஸோ இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேசேஜும் ஒவ்வொரு விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? பட் ஜென்ரல் இன்ட்ரோ எடுத்துருங்க. அடுத்தது பேர் பண்ண முடியுமா, அப்புறம் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஆன்சர் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபிஃப்த்? ஸோ ஃபிஃப்த் எதுப்பா? ஏ. அடுத்தது தேர்ட் எது? எஃப். செகண்ட் சி. ஃபர்ஸ்ட் இ. லாஸ்ட் டி. எஸ். ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம கீ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் கேன் பி யூஸ்ட்? ஃபில்லர். ஃபில்லர் கேட்டிருக்காங்க. ஸோ பாப். ஓகே. ஸோ ஃபில்லர் டேஷ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே. Yes, here it is. Okay. These findings have been by the National Science Academies of major nations and not disputed by scientific body. These findings ஒரு கண்டுபிடிப்பு. அது என்ன சொல்லுது? have been dashed by the national science. Have been established this finding prevented, invent, compared, recognized. So these findings நம்போது recognized. These findings have been recognized by the. So யாரு? establish வராது, recognized. சரிங்களா? findings வச்சு அந்த வேர்டு நம்ம recognize அப்படின்றதை எடுக்கலாம். establish எதையும் வந்துட்டு establish பண்ணல, எதையும்
தொடங்கல, எதுவும் பண்ணல. சரிங்களா? திஸ் ஃபைண்டிங்ஸ்ன்றதுனால ரெகக்னைஸ்ட். ஸோ கண்டுபிடிச்சது, ரெகக்னைஸ் பண்ணது அப்படின்றதப்போ நம்ம ஃபிஃப்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், who emit more greenhouse gases? Human, mammals, farmers, aquatic animals. ஸோ இங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் யாரால உருவாகுது? கண்டிப்பா அனிமல்ஸால கிடையாது, ஹியூமனால தான். அது நம்மளுக்கு ஜென்ரலா தெரியும். ஸோ இந்த பேசேஜ்லயும் ஃபார்மர்ஸாலன்ட்டு இங்க வந்து சொல்லல. சரியா? ஃபார்மர்ஸால எதுவும் கேடு நடக்காது. சரியா? ஸோ ஹியூமன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சரியா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஹியூமன். ஸோ அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ நீங்க வந்து ஜென்ரலா எப்படி சொன்னா எப்படி நாங்க ஒத்துக்க மாட்டோம், ப்ரூஃப் வேணும் அப்படின்றது கேட்போம். ஸோ நம்ம பார்ப்போம். எஸ், the largest human, இங்க பாருங்க, the largest human influence has been the emission of greenhouse gases with over 90% of the impact from carbon dioxide and methane. So இந்த டாக்ஸிஸ் கேஸஸ் எங்கிருந்து வருது? நம்ம பூமியில இருந்து தான், நம்ம கிரியேட் பண்றது தான். ஸோ அதனால தான் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் உருவாகுது. இம்பாக்ட் பண்றது யாரு? நம்ம வந்துட்டு ஹியூமன் தான் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. எஸ், ஹியூமன். Next, okay, name the region where the surface temperature is more. So temperature சொல்லிருக்காங்க, region சொல்லிருக்காங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. Surface temperature is more, அதுதான் நம்மளுக்கு key. So surface temperature more எங்கன்னு பாருங்க. Yes, yes. Environmental impacts including the extinction or relocation of many species at their ecosystem change more immediately in coral reef, mountains and the Arctic region. Surface temperature would stabilize and decline a little if emissions were cut off, but impact will be continue for centuries. So இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜியன்ல தான் சொல்லியிருக்காங்க. எஸ், இங்க பாருங்க, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அகைன் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் increases are greatest in the Arctic. ஸோ ஆர்டிக் ரீஜன்ல தான் சொல்லியிருக்காங்க. நாட் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, அமெரிக்கா இல்ல, ஆர்டிக். நெக்ஸ்ட், ஸோ மிட்டிகேஷன்னா என்னப்பா? இங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு சினோனிம்ஸ் தான். மிட்டிகேஷன்னா என்ன சொல்றாங்க? ஸோ தட் இஸ் degrade something, reduce something. ஸோ அதெல்லாம் வந்துட்டு diminish, mitigation. இங்க வந்துட்டு எதுக்கு நம்மளுக்கு மீனிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மீன் பண்ணுது. ரிடக்ஷன், diminution, soothing. ஸோ ஆல் தி above. அசாக்மெண்ட் அப்படின்றதும் வந்துட்டு diminish, reduce அப்படின்றது தான் மீன் பண்ணுது. ஸோ ஆல் ஆஃப் தி above. நெக்ஸ்ட், the Intergovernmental Plan on Climate Change has stressed the need to keep global warming below 1.5 degrees Celsius compared to industrial level in order to avoid irreversible impact by. So எந்த வருஷம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 degree Celsius year எங்க இருக்குன்னு பாருங்க. So where it is 1.5 degree Celsius. ஸோ லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் 2.7 Fahrenheit would be exhausted by 2028. 2028. So next, what are the measures taken by the government to prevent impact of global warming? ஸோ குளோபல் வார்மிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க குளோபல் வார்மிங் ப்ரிவென்ட் பண்றதுக்கு? The government also worked to adapt to current and future global impact, including improved coastal protection. So here coastal protection, better disaster management,
development of more resistant crops. So இதெல்லாம் வந்துட்டு preventive measures சரிங்களா taken by government. Coastal line protection, development of resistant crop, better disaster management. So all are discussed. All the above. All the above. Next, opposite to preservation. preservationனா எனக்கு தெரியும் சரிங்களா பாதுகாக்கிறது பதப்படுத்துறது so conservation so இங்க வந்து சேம் மீனிங் பார்த்தனா conservation இருக்கு சரிங்களா அதுக்கு opposite meaning அழிக்கிறது சரிங்களா destruction. Fourth option destruction. Next. So next filler வந்தாச்சு passage நான் ஃபுல்லாவே படிக்கல so key answers வச்சே எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து எடுத்து ஆன்சர் பண்ணா போதும் அந்த இடத்துல அந்த adjacent lines பார்த்தே வந்துட்டு நம்ம அதுக்கு suitable words சூஸ் பண்ணி பொறுத்தனா போதும் so first examல போனீங்கன்னா question பாருங்க question பார்த்துட்டு அதுல இருக்கிற key எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி அங்க ஆன்சர் பண்ணுங்க in case indirect questionsலாம் வந்துச்சுன்னா நீங்க ஸ்கிம் பண்ண கத்துக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் few lines லாஸ்ட் few lines படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரேண்டமா படிச்சு எல்லாத்தையும் இன்டைரக்ட் क्वेश्चंसக்கு வந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணலாம் அதுவும் ஆன்சர் பண்ணலாம் சரியா சோ அடுத்து பாப்போம் filler western scientists were dash with some warning that moving too quickly on a vaccine could be dangerous but Russia criticism as an attempt to yes okay rational means logic wise thinking so rational அப்படின்றது வராது conventional scientists were conventional no skeptical what is the meaning for skeptical the answer is skeptical so doubt so having doubt அது வந்து skeptic அப்படினு சொல்றாங்க western scientists were doubted with some warning that moving too quickly on a vaccine could be dangerous so examine something அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு question ரைஸ் ஆயிருக்கு சரிங்களா doubt ரைஸ் ஆயிருக்கு skeptical அப்படின்றத கொடுக்கலாம் அடுத்தது renounced yes that is Russia renounced yes that is next but Russia renounced அப்படின்றத கொடுக்கலாம் next in the 20th century the world saw shoots of democratic dash grow democratic respiration not respiration grow amidst it the rise of no grow amidst it அப்படின்றது respiration grow aspiration desires democratic desire grow அப்படின்றது தான் கொடுக்கணும் so டிஃபால்ட்டா இது மேட்ச் ஆயிடும் சரிங்களா இன் கேஸ் நம்மளுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சேம் வேர்டு சேம் மீனிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா செகண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரியா which ideological of unquestioned so fostered which ideological அப்படின்னும் போது fostered which fostered ideologies next 90 during the war the world was divided into the West, which was experiencing economic growth, and the rest, whose acute backwardness, that is acute, severe backwardness was worsened. So negative word தான் நம்ம choose பண்ணணும் அந்த இடத்துல whose acute means severe. Acute backwardness was worsened by colonial exploitation. So by the West exploitation அழிக்கிறது after partition the conflicts between India and Pakistan become yes perpetual become adversary இல்ல rational no அறிவாளியா வரல அவங்க so அவங்க வாய்ஸா வரல so that is perpetual meaning பாத்தீங்கன்னா வந்து never ending so அந்த problems conflicts between India and Pakistan became never endingன்றது perpetual அப்படின்றத கொடுக்கலாம் அடுத்தது bone of contention in case எனக்கு வந்துட்டு இந்த first filler என்ன தெரியலன்னா bone of contention
அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ போன் ஆஃப் கன்டென்ஷன் முரண்பாடு, கான்ஃப்ளிக்ஸ், ஸோ கன்டென்ஷன் அங்க மேட்ச் ஆகுது between two countries being Kashmir. நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க? So this is sentence improvement, rearrangement of sentences. Any stream of science deals with the study of the physical and natural world through the medium in observation. ஸோ ஒரு மீடியம் இருக்கு, அது மூலமா வந்துட்டு அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சர்வேஷன் எது மூலமா பண்றாங்க? ஸோ நேச்சுரல் வேர்ல்ட் தரவு கிடையாது, த்ரூ த மீடியம் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். த்ரூ த மீடியம் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் எங்க இருக்கு? தரவு கிடையாது, தட் இஸ் த்ரூ த மீடியம் ஆஃப் அப்சர்வேஷன். மீடியம் ஆஃப் அப்சர்வேஷன் இருந்தா கரெக்ட், த்ரூ வரும். I promise I will be very quicker indeed. So நான் உண்மையா இருப்பேன் and I will be back in 2 shakes of lamb's tail. So that is I will be very quicker indeed கிடையாது, I will be very quick. So very adjective யூஸ் பண்ணா போதும். சரிங்களா? அதாவது குயிக்னு சொன்னா போதும், கம்பேரிட்டிவ், குயிக்கர், குயிக்கஸ்ட், கம்பேரிட்டிவ் டிகிரிலாம் வரக்கூடாது. வெரி இருக்கும்போது குயிக்ன்றதை மென்ஷன் பண்ண போதும். I will be very quick indeed, not on. So first கிடையாது, I will be very quick indeed. So அங்க quick மட்டும் தான் மாத்தணும். I will be very quick indeed. Yes. Next. It took me ages to set up my computer because I spent the deal of a time. Deal of a time. That is not a deal of a time. That is difficult time அப்படின்றது devil of a timeன்றது மீன். தி ஆஃப் அ டைம்ன்றதுல டிஃபிகல்ட் டைமை வந்துட்டு இந்த இடத்துல மீன் பண்ணுது. ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த நோட்ஸ். ஸோ இந்த இடத்துல பொருத்தமான வேர்டு பார்க்கணும், தட் இஸ் டிஃபிகல்ட் டைமை டினோட் பண்ணுது. அதை வந்துட்டு டெவல் ஆஃப் அ டைம் சொல்லுவாங்க, டீல் ஆஃப் அ டைம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரீப்ளேஸ் டெவல் ஆஃப் I spend the yes spent the devil of a time. Spent the devil of a time. That is the right replacement. Next. Okay. Anything is preferable to. Prefer to. Prefer. So, prior to. To அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? To உடைய words. So, superior to, inferior to. So, அது prefer வரும்போது நம்ம to preferன்றது இங்க கரெக்டான யூசேஜ் கிடையாது. Anything is preferable to. Anything is preferable to எங்க இருக்கு? So anything is preferable, preferring to அப்படின்றத சொல்லிருக்காங்க. Okay, so that is anything is preferable to. just நம்ம preposition to அதனுடைய arrangement மட்டும் மாத்தி எழுதினா போதும். anything is preferable to அப்படின்றத கொடுக்கணும். So what is the replacement? Second. To is here. Next. Okay. So last set of questions, 5 question class test base பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அந்த இடத்துல அந்த ஃபில்லர் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தகுந்த வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணி அங்க அட்டன் பண்ணா போதும். சரியா? 96. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்லர் கொடுத்துருக்காங்க, இந்த லைன் மட்டும் படித்தா போதும். பட் ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்காங்கன்றதுனால நான் வந்துட்டு ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு ஸோ என்ன டைப் ஆஃப் பேசேஜ், ஸோ அதை பொறுத்தன டெர்மினாலஜியை நம்ம சூஸ் பண்ணணும், அதை பொறுத்தன வேர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் எப்பவுமே படிப்பேன். சரிங்களா? எக்கானமினா அதுக்கு ரிலேட்டட் பேசேஜ், பேங்கிங்னா அது ரிலேட்டட் பேசேஜ். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அதுக்கு தகுந்த வேர்டை வந்து சூஸ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணணுன்றதுக்காக ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அட்ஜசன். ஸோ இந்த ஃபில்லர் இருக்கா, இந்த லைன் மட்டும் படிப்பேன். சரிங்களா? அட்ஜசன் லைன்ஸ் மட்டும் படிச்சு அதுக்கு தகுந்த வார்த்தையை நம்ம ஃபிட் பண்ணணும். சரிங்களா? இங்க பாசிட்டிவ்ல சொல்லியிருக்காங்களா நெகட்டிவ்ல சொல்லியிருக்காங்களா எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். A modern economy grows by lending and a modern state is a welfare state. But fiscal constraint or natural disaster often create to disguise spending as leading. So often create dash to disguise. அப்படின்னும் போது temptation discourage பண்ணல, prevent பண்ணல, that is temptation. Desire to do something, that is called
temptation. Temptation is the right answer there. Next 97. 97 எங்க இருக்கு? So இத பாப்போம். So என்ன கொடுத்திருக்காங்க? Moratorium extension, blanket, one time restructuring. So fledging account, reducing capital, unsuitability, adequacy, capital adequacy. So அதுக்கு தகுந்த words, capital adequacy. Next 98. So to banking taste without the calories does not work in raising the financial availability. Yes, financial scrapping, financial inclusion. That is inclusion, financial inclusion. Next 99 here. So disallowing, breaking the thermometer does not help the fever. அதுக்கு வந்துட்டு disallowing accounting, fledging and dash would have saved. So fledging would have restructuring நம்மளுக்கு அங்க கொடுத்திருக்காங்க. So banking அதுல வந்துட்டு related passage, அதுல restructuring மென்ஷன் பண்ணிருக்காங்க. So நம்ம வந்துட்டு stimulation, replica அதெல்லாம் வந்துட்டு இல்ல, restructuring. Yes. So last question. History recommends patiently balancing financial inclusion and stability by dash with our 5 pillar strategy. So halt, அடுத்தது unmoved, mutable, persisting. So what is the meaning for persist? Persist means regular in work. Yes, that is stability by persisting with our 5 pillar strategy. So that's all about this question paper discussion. So இது மாதிரி நிறைய questions upcoming classes ல பார்க்கலாம். Bye bye.